நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏவுகணைகளை ஒன்று கூட ரேடார் கேப்சர் பண்ணல. வெறும் ஆப்ரேஷன் சிந்தூரால மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் ஒரு F-35B ஒன்று தரையிறக்கப்பட்டு கிட்டத்தட்ட OLXல வேற விற்கிற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் அது ஏதோ பண்ணி அதை திரும்பி ஏர்லிஃப்ட் ஆச்சு. இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி த காஸ்ட்லியஸ்ட் பை $100 பில்லியன் அதுக்கு செலவு பண்ணாங்க டெவலப் பண்றதுக்கு. கடைசியில் அது எப்படி ஜாம் ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. US believes India has done it. ரெண்டாவது, இந்தியாவோட போர்க்கருவிகள் பிரம்மோஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஆகாஷ், இந்த சிஸ்டம் பேட்ரியாட்டுக்கு ஈக்குவலா ஒர்க் ஆயிருக்கு, அயன்டோமுக்கு ஈக்குவலா ஒர்க் ஆயிருக்கு. 90% சார் கில் ரேஷியோ இதோட நம்மளோட சிஸ்டம்ஸோட கில். நோ மேஜர் டிஸ்ட்ரக்ஷன் இந்தியன் சிட்டிஸ். பட் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆன் பாகிஸ்தானி சைடு, இன்ஸ்பைட் ஆஃப் அவங்க பாகிஸ்தானோட நார்த் சைடு ஃபுல்லா சைனீஸ் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, சவுத் சைடு ஃபுல்லா US எக்யூப்மெண்ட்ஸ். ரெண்டுமே பரவாயில்ல, எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கு. அவங்க எதுவுமே சென்ஸ் பண்ண முடியல. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏவுகணைகளை ஒன்று கூட ரேடார் கேப்சர் பண்ணல.